Hello students, 11th standard maths chapter 10 example 10.7 differentiate the following with respect to x அப்படி சொல்லி ஒரு 8 subdivision கொடுத்துருக்காங்க. எத்தனை 8 subdivision கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம். subdivision 1 y equal to x cube plus 5x square plus 3x plus 7 ஓகேவா. இதுக்கு பிஃபோரா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதை நீங்க சைட் பை சைடா நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துக்கலாம். லாஸ்டா நீங்க இந்த எக்ஸசைஸ் முடியும் போது எல்லா ஃபார்முலாவும் ஒரே இதுவா எழுதி வச்சுட்டு டெய்லி பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டிஃபரன்சியேட் தி ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை y என்ற ஃபங்க்ஷனை எக்ஸை வச்சு டிஃபரன்சியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதை வச்சு நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்ப்போம். y ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 7 இப்படி கொடுத்துருக்காங்க. கிளியர். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம dy by dx முதல்ல ஏதாவது ஒரு இப்போ பவர்ல இருந்தேன்னா இப்போ ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. இது dy by dx ஓகேவா. இப்போ நான் ரஃப் காலத்துல உங்களுக்கு ஃபார்முலா போடுறேன். இப்போ y உடைய வேல்யூ x பவர் n இருந்தா என்ன எப்படி பிரிச்சோம்னா n x பவர் n மைனஸ் 1. கிளியர். x பவர் n இருந்தா அந்த பவரை முன்னாடி போட்டு அந்த பவர்ல இருந்து மைனஸ் 1 சப்ராக்ட் பண்ணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, x பவர் 3 இங்க n-க்கு 3 இருக்குன்னு அர்த்தம். n ஈக்குவல் டு 3. அப்போ 3 x பவர் n மைனஸ் 1. அப்போ இங்க என்ன என்னது, நான் இங்க என்ன சொல்லிருக்கேன், n ஈக்குவல் டு 3 சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு. ஓகே, அப்போ n ஈக்குவல் டு 3னா அப்போ 3 மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. பிளஸ் 5 அது இருக்கு. எப்பவுமே கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிளோட இருந்தா அது நம்ம 0 சொல்லக்கூடாது. சப்போஸ் இந்த கான்ஸ்டன்ட் தனியா இருந்தா அது 0 சொல்லலாம். ஓகேவா, டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. இப்போ என்ன இது டிஃபரன்ஷியேட் வித் எக்ஸ் தான் சொல்லிருக்காங்க. அப்போ இங்க என்ன பண்ணா 5 அப்படியே இறக்கிட்டு இது எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் எப்படி பண்ணலாம், எக்ஸ் பவர் 3 எப்படி சொன்ன 3 எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 போட்டேன். இப்போ இங்க பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் அது எப்படி அதெல்லாம் இந்த n முன்னாடி எடுத்து வந்தனும் n இன்ட்டு எக்ஸ் பவர் n வேல்யூ என்ன இங்க 2, இங்க n வேல்யூ என்ன 2. கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சம் போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அதையே கண்டினியூ பண்ணும்போது ஈஸியா இருக்கும். n மைனஸ் 1 அப்போ 2 மைனஸ் 1. ஓகேவா, அப்போ இன்ட்டு 2 எக்ஸ் 2 மைனஸ் 1. இங்க வந்து என்ன இருக்குன்னு அர்த்தம், பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப சேம் ப்ராசஸ் தான் 3 இன்ட்டு 1 எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண நம்மளுக்கு எப்பவுமே 0 தான் வரும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 0 வரும். ஓகேவா, இப்போ நம்ம போடலாமா சம்ஸ். அப்ப இங்க பிளஸ் 0 டைரக்டா போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலாம், 3 எக்ஸ் 3 மைனஸ் 1 அது 2 பிளஸ் 5 2s are 10 எக்ஸ் 2 மைனஸ் 1 என்ன 1 பிளஸ் 3 இன்டூ 1 3 1 மைனஸ் 1 என்ன எக்ஸ் பவர் 0. இந்த 0 எடுத்துடலாம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் எப்படி எல்லாம் எக்ஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 10 எக்ஸ் இந்த 1 எடுத்துலாம். எனிதிங் பவர் 0 நம்மளுக்கு என்ன தெரியும், எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1 தெரியும். பிளஸ் நம்ம 3 எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். சாரி, பிளஸ் எனிதிங் பவர் 0 போது நம்மளுக்கு அது 1 ஆயிடும். ஓகேவா, இப்படியும் ஃபாலோ பண்ணலாம். அப்ப வெறும் 3 வந்துடும் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா, அதர்வைஸ் நீங்க அதை எப்படி பண்ணலாம்னா இப்போ கான்ஸ்டன்ட் இப்போ வந்து நீங்க சப்போஸ் 3x டிஃபரன்ஸ் பண்ணா இங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க 3x பண்ணனா அதுக்கு வெறும் 3, அதாவது x டிஃபரன்ஸ் பண்ணா 1, x டிஃபரன்ஸ் பண்ணா 1. ஓகேவா, x டிஃபரன்ஸ் பண்ணா அது 1ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா, ஆர் அதர்வைஸ் எக்ஸ் பவர் 0 அந்த ஃபார்முலா இந்த எக்ஸ் பவர் n வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இடத்துல 1 வெளியே வச்சுட்டு எக்ஸ் 1 மைனஸ் 1 போடும்போது அது என்ன ஆகும், 0 ஆயிடும். எனிதிங் பவர் 0 அந்த மாதிரியும் கான்செப்ட்ல போடலாம். இல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான் வரும். அப்படின்னு டைரக்டாவும் போடலாம். ஓகேவா, கிளியர். எனி டவுட், இது வெரி ரொம்ப சிம்பிள்மா. ஃபார்முலா எக்ஸ் பவர் n பார்த்து அதே மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆகும். எனிதிங் பவர் 0னாலும் 1 தான். அதே மாதிரி சப்போஸ் எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அது டிஃபரன்ஸ் பண்ணா 1 தான். ஓகேவா, இந்த சைட்ல எழுதுற ஃபார்முலாஸ்லாம் நீங்க கடைசியா ஒரே சீட்ல எழுதி அதை டெய்லி நீங்க அதை கோ த்ரூ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சம்ஸ் டிஃபரன்ஷியேட் ரொம்ப ஈஸி.
அப்போ இங்க நீங்க இது பண்ணும்போது டிஃபரன்சியேட் இது எழுதிக்கணும் டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் with respect to x. Clear? Thank you students.